அமைச்சர்களை வந்து கல்வித்துறையில போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறையில வந்து பாட்ன சங்கத்தை போடுறது நிறைய சொல்லிக்கிறாங்க. என்ன ஜாதிங்கிறதே இல்ல, என்ன மதங்கிறது இல்ல. இந்த மந்திரி எப்படி செயல்படுறாங்கிறதுதான் கணக்கு. ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சில பேர் ஜாதி மதம் அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க. அது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மதசார்பற்ற இயக்கம். இயக்கம் மட்டுமல்ல, எல்லா மதமும், அது தாழ்த்தப்பட்ட இருந்தாலும் சரி, நாடாரா இருந்தாலும் சரி, பிள்ளைமாரா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னுதான் அரவணைச்சு செல்லலாம். அது போல மதத்தான் அப்படிதான். அதனால அதை பத்தி ஒண்ணு வேற இன்னும் கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம். அதாவது இந்த வாக்குறுதியில வந்து திருச்செந்தூர் தொகுதியை வந்து மீண்டும் தொகுதியாக வந்து உறுதியான நடவடிக்கை கடையை சபதம் எல்லா விதத்திலும் அதை பெறுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில போராடியாது அதை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதிக்காக முழுவதுமாக பாடுபடுவார். கேட்கட்டும். எதிர்கட்சி ஆன பிறகு வந்து செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதிவேகமாக இருக்கு. மக்கள் அதை வந்து கேட்காங்க. எப்பவுமே திமுக அப்படிதான். எதிர்கட்சியில வந்து களம் ஸ்பீடா இருப்பாங்க. ஆளுங்கட்சி நேரத்தில் அமைதியா போகணும். ஏன்னா மக்கள் வந்து பல எங்களுடைய கழகத்தின் பொருளாதார எம்ஜிஆர் அவர்களுடைய பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும் சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி கழகத்துல இன்னைக்கு இருக்கும். தலைவர் வந்து இந்த மாதிரியான கட்சியில வந்து கரெக்டா இல்லாம வேலை செய்யாதவங்க இவங்க எல்லாம் இது பண்றதுக்கு மாற்று வேலையெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றாங்களே, அது தலைவர் முடிவெடுப்பார். நம்மளுடைய மாவட்டத்துக்குள்ள எப்படி இருக்கும்? நம்மளுடைய தலைவர் தான் முடிவெடுப்பார். இது தலைவர் முடிவெடுப்பார். நான் கேட்க போறது, இங்க இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுபோல இங்கே பக்தர்களுக்கு பாதிக்கின்ற வகையில் இருக்கின்ற அவர்கள் குளிப்பதற்கு, அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு இதற்கான இடங்களெல்லாம் இல்லாத நிலை இருக்கின்றது. அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை. அதுபோல கார் பார்க்கிங் இங்க ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். நாங்க 1000 ஏக்கர் பார்த்து வச்சிருக்கு. அந்த கார் பார்க்கிங்க கரெக்டா நடைமுறைப்படுத்தி அங்கிருந்து கோயிலுக்கு போற இதை நடவடிக்கை எடுக்கணும். காயல்பட்டினத்துல மழை வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, மழை வந்தா மழை தண்ணீர் தேங்கி இருக்கு. அந்த வடிகாலை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கடுமையா வலியுறுத்துவோம். அதுபோல இன்னைக்கு உடங்குடி பகுதியில் இருக்கின்ற பகுதியில இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றினுடைய கரைசில தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த தண்ணீரெல்லாம் எல்லா வழியிலும் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற உடங்குடி, சாத்தாங்குடி இந்த பகுதிகளெல்லாம் பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுப்பதற்காக திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் இதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவோம். தவறு செய்வர்கள் எவரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கதான் செய்யணும். கோயிலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தவறு செய்தால் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட வேண்டிய கஷ்டம். இந்த இது அந்த ஆட்சி இந்த ஆட்சி இல்ல, எந்த ஆட்சியிலும் தவறு செய்தால் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி ஒரு போதை ஆசாமி வந்து தலைமை காவலர் வந்து கடுமையா சிங்களால தாக்கியிருக்காரு. எங்க? எப்போ? இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது காவல்துறைக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது எல்லாருக்கும் இதா உள்ள ஆட்சி. அதுக்கு உதாரணம் தான் இந்த காவல்துறையை பாதிப்பு. என்ன பாதிப்புக்கான தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க முடிஞ்சா இப்ப இருக்க முதலமைச்சர் எந்த வகையில முடிஞ்சது? சும்மா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்கு, எங்களுடைய தலைவர், கழக தலைவர் மரியாதைக்குள்ள தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவிலே யாரும் இல்லை என்பதை தான் வலுவாக நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொருவராக பார்த்தார். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதராளர்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படியே மதமா பார்த்தார. அவருதான் தலைவர். அந்த தலைவர்ல தமிழ்நாட்டு ஆளணும். இன்னைக்கு யாரோ தமிழ்நாட்டு ஆளுறாங்க. இதை நினைச்சு இன்னைக்கு பொதுமக்கள் தானாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் இல்லாம இப்போ வந்து உங்களை பத்தி தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து எழுந்து வருது. எந்த விமர்சனம்
எந்த விமர்சனங்களும் தாங்கக்கூடிய தைரியத்தை எனக்கு தலைவர் தந்திருக்காரு. எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதுபோல இளம் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய இனிய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எனக்கு வயசு 76, 74 தானோ? 74 கூட சொல்லிட்டேன். 74 இருக்கின்ற கால வரையும் தைரியமா எதையும் மனசுல பட்டதா எடுத்து சொல்லக்கூடிய வகையில இருப்போம். அதுவும் இயக்கத்திற்கு எந்த வகையிலும் கேடு இல்லாத வகையில் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எந்த குரலையும் கொடுப்பேன். இவர் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். ஒண்ணு தடுத்து நிறுத்தணும்னா எங்க தலைவர் நிறுத்தணும், இல்லைன்னா இளம் தலைவர் நிறுத்தணும். வேற யாருக்கும் அடி பண்ண மாட்டேன். நன்றி.